அமுதமாக வழங்கப்படுகிறது. श्रीमद् भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं श्रुणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பாகவத புராணத்தை பாராயணம் செய்பவன் எல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கிறான் என்று கண்ணன் பெருமானே சாதிக்கிறார். கண்ணன் பரமபதத்துக்கு புறப்பட்டு போனபோது பாகவத புராணத்தின் சொற்களுக்குள்ளேயே புகுந்து விட்டார். அதனால் அதில் இருக்கிற ஒன்னொன்னுமே அக்ஷர லட்சம் பெறும். எதை சொன்னாலும் ஆனந்தம் கொடுக்கும். பெருமானுடைய கதையை நினைக்க நினைக்க அதுவே ஒருத்தனுக்கு கடைசி பிறவியாகி போகிறது. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः த்யக்த்வாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் கீதையில் உபதேசிக்கிறார். நான் பிறந்தேன் என்பதையும் நான் வளர்ந்த பிரகாரத்தையும் ஆரார் உண்மையாக தெரிந்து கொண்டு அதையே நினைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதுவே கடைசி சரீரம். பிற்பாடவர்கள் பிறப்பதில்லை. ஆகையால் பகவானை பற்றி நினைப்பது, அவன் கதைகளை கேட்பது, அவன் திருநாமங்களை வாயார பாடுவது, இது நம்ம ஒத்தொத்தருக்கும் மிக சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கடமை. வெறும் கடமை அல்ல, அப்ப சந்தோஷமாவே பண்ண மாட்டோம். வெறும் சந்தோஷம் அல்ல, அப்ப நமக்கு உரிமையும் இருக்காது, கடமையும் இருக்காது. நமக்கேற்ற எம்பெருமானை பற்றி பேச போகிறோம் இல்லையோ. கண்ணனுடைய அவதாரம், அவனுடைய சேட்டிதங்களெல்லாம் 10வது ஸ்கந்தம் முழுமையும் பேசப்பட்டுள்ளன. தற்போது நாம் 9வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்தினுடைய முடிவையும் 22வது அத்தியாயத்தையும் பார்க்க போறோம். உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், பரதனுடைய வம்சத்தை சுருண்டு வரார். இதெல்லாம் புருவனுடைய வம்சம். சந்திர வம்சத்தில் யயாதிக்கு புரு பிறந்தான். புருவுக்காக துஷ்யந்தன், துஷ்யந்தனுக்கு பின்னாடி பரதன், பரதனுடைய வம்சத்துல அஸ்தி பிறந்தார். அதனாலதான் தில்லிக்கு இப்போ எல்லாமே அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரம் இன்னும் தலைநகருக்கே பேர் வச்சிருக்காளோ இல்லையோ. அந்த அஸ்தினுடைய வம்சத்தெல்லாம் சொல்லுன்னு வந்தவர் முத்கலன் முதலான 5 அரசர்கள் பிறந்தார்கள். அந்த 5வரும் இந்த நாட்டை ஆளலாம்னு தகப்பனார் விதித்தபடியால் இது பாஞ்சால தேசமாயிற்று என்றளவுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் முத்கலனுக்கு 2 பேர், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, இரட்டையர்களாக தோன்றினார்கள். ஆண் குழந்தைக்கு திவோதாசன்னு பேர், பெண் குழந்தைக்கு அகல்யான்னு பேர். முத்கலாது பிரம்ம நிர்விருத்தம் கோத்திரம் மௌத்கல்ய சங்கீதம். முத்கலனிடத்திலிருந்து ஏற்பட்டவர்களெல்லாம் மௌத்கல்ய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மிதுனம் முத்கலாத் பாம்யாது திவோதாசா புமானபூத் அகல்யா கன்யகாயஸ்யாம் சதானந்தஸ்து கௌதமாத். முத்கலனிடத்திலிருந்து திவோதாசன் என்னும் அகல்யா என்னும் இரட்டையர்கள். இரட்டையர்கள்னா மிதுனம், ஒரே குழந்தை 2 கொல்லியும். அதனாலதான் இதற்கு அதற்கும் பல சம்பந்தங்கள், பல தொடர்புகள், ஒற்றுமைகள் இருக்கும். அதை போல திவோதாசன் ஆண்மகன், அகல்யா பெண். அகல்யா கன்யகாயஸ்யாம் சதானந்தஸ்து கௌதமாத். அகல்யை கௌதம மகர்ஷியை கல்யாணம் பண்ணி கொண்டார். அவர்களுக்குத்தான் சதானந்தர் பிறந்தார். அகல்யை கௌதமருடைய சாபத்தாலே கல்லு போலே கடந்ததையும், ராமன் ஜனக குலத்துக்கு போய் சீதையை கல்யாணம் பண்ணி கொள்ளும் போது அந்த ஊருக்குள்ள மிதிலாபுரிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ராமனுடைய திருவடி பட்டு அந்த கல்லே பெண்ணாக மாறி போனதையும் சரித்திர ராமாயணத்துல நாம கேள்விப்பட்டிருக்கோம். ராமலக்ஷ்மணாலே விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு உள்ள போனார். மிதிலாபுரி பெரிய அரண்மனை, ஜனக மன்னவனுடைய அரண்மனை. அந்த இடத்துல தான் முதல்ல சதானந்தர் உட்கார்ந்தார். கௌதமருக்கும் அகல்லைக்கும் பிறந்தவர் தான் சதானந்தர். அவர் தான் ஜனகனுக்கு குலகுரு. கடைசியில சீதாராமருக்கு கல்யாணமாகும் போது ராமனுடைய குலத்தை பத்தி எல்லாம் வசிட்டாச்சாரியர் படிக்கிறார். ராமன் தந்தை, அவனுக்கு தந்தை, அவனுக்கு தந்தை, முத்தாத்தா வரைக்கும் மொத்தம் இக்ஷ்வாகு வம்சத்தை அவர் படித்தார். அதை போல சீதையினுடைய வம்சத்தை, பெண் வீட்டு வம்சத்தை இந்த புரோகித்தர் சொல்லணும் இல்லையோ. அப்ப சதானந்தர் தான் இவர்களுடைய பெருமையெல்லாம் சொன்னார். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி இப்பதான் ராமலக்ஷ்மணால ஊருக்குள்ளேயே அழைச்சின்னு வர்றார். அரண்மனையில சதானந்தர் இருக்கார். விஸ்வாமித்திரர் அவரை போய் ராமலக்ஷ்மணாரை வணங்க சொன்னார். வணங்கினப்புறம் இவன் ஆறு அப்படின்னு சதானந்தர் இடத்துல அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தசரத மன்னவனுடைய பிள்ளை, சக்கரவர்த்தி திருமகன், வசிஷ்டருடைய சிஷ்யன். எதை சொன்னாலும் சதானந்தனுக்கு ஒரு துளி ரெஸ்பான்சிவாவே இல்லை, திரும்பியே பார்க்கல.
ஏன் யோசித்தாரோ, இவருக்கு வேண்டியது எதுவும் நம்ம சொல்லல போல் இருக்கு, இவருக்கு வேண்டியதை சொல்லுவோம்னுட்டு கம்பராமாயணத்துல சொல்றார். நீ அன்னை சாபம் முடித்தனன். சதானந்தரே, இவனை யாரோ நினைச்சுட்டு திரும்பி பார்க்காமல் இருக்கிறீர். இவர் யாரு தெரியுமோ? உன்னுடைய தாயாருடைய சாபத்தை முடித்து கல்லை பெண்ணாக்கி விட்டான்னு இந்த ராமன் தான். சட்டுன்னு எழுந்து விட்டார் சதானந்தர். இதை முதல்லையே சொல்ல மாட்டீரா? எனக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோதோ பெருமை சொல்லிருந்தீர், எனக்கேற்ற சம்பந்தம். ஓ, என் தாயாருடைய சாபத்தை போக்கினரா? அப்பதான் சதானந்தர் எழுந்தே ராமனை வரவேற்றார்னு சொல்லுவார்கள். அப்ப கௌதமருக்கும் அகல்லைக்கும் பிறந்தவர் சதானந்தர். சதானந்தருக்கு சத்யதிருதிங்கிற பிள்ளை பிறந்தான். அவனுக்கு சரத்வான்கிற பிள்ளை பிறந்தார். தஸ்ய சத்யதிருதிஹி புத்திரஹ தனுர்வேத விசாரதஹ சரத்வான் தத்சுதோ யஸ்மாத் ஊர்வசி தர்சனாத் கில. அவனுக்கு சரத்வான் பிறந்து சரத்வானுக்கு ஊர்வசி பேரிலே காதல் ஏற்பட்டு அவர்களுக்கு மறுபடியும் இரட்டையர்கள் பிறந்தார்கள். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தை தான் கிருபர். துரியோதன கோட்டியில் இருந்தார். அவர்களுக்கு குலகுருன்னு கேள்விப்பட்டிருக்கமே. அவரும் மகாபாரத யுத்தத்தில் துரியோதனன் பக்கம் போரிட்டாரோ இல்லையோ, அவர் தான் கிருபாச்சாரியர். அவருடைய சகோதரி கூட பிறந்தவள் தான் கிருபி. அந்த கிருபியத்தான் துரோணாச்சாரியர் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவா கதையோட முடிச்சுடுறார். சரஸ்தம்பே தத்ருஷ்டுவா கிருபையா கிருண்ணாத் சந்தனுர் மிருகயாம் சரண். சந்தனு மகாராஜா வேட்டையாட்டத்துக்காக காட்டுக்கு வந்திருக்கிறச்சே இந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்தார். யாரே? சரத்வானுக்கும் ஊர்வசிக்கும் பிறந்திருக்கிற ஆண் பெண் இரட்டையர்கள் கிருபரும் கிருபியும். அந்த ரெண்டு குழந்தைகளையும் எடுத்துன்னு வந்து தான் வளர்த்தார். அவர்களையே குலகுருவாக இவர்களுக்காக கொடுத்தார். கிருபகா குமாரஹா கன்யாச்ச துரோணபத்னி அபவத் கிருபி. துரோணனுடைய தர்மபத்னியான கிருபி பெண்ணு, கிருபாச்சாரியர் ஆச்சாரியர் பிள்ளை. அத்தோட 21வது அத்தியாயம் முடிஞ்சது. இனிமே 22வது அத்தியாயத்திலே ரிக்ஷர்களுடைய உற்பத்தி, பாண்டவர்களுடைய உற்பத்தி சொல்ல போறார். மித்ரேயுஷ்ச திவோதாசாது சவன தத்சுதோ நிருப சுதாசக சகதேவோத சோமக ஜந்து ஜன்ம கிருத்து. திவோதாசனிடத்திலிருந்து முத்கலனுடைய பிள்ளை திவோதாசன்கிற அளவுக்கு சொல்லியிருக்கேன். திவோதாசனத்திலிருந்து மித்ரேயு பிறந்தார். அவர்களுடைய வம்சத்திலே தான் துருபத மன்னவன் பிறந்து துருபதனுக்கு திரௌபதியும் திருஷ்டத்யும்னனும் தோன்றினார்கள். துருபதனுடைய கதையும் நமக்கு தெரியும். இவர்களுடைய வம்சத்திலே தான் அவரும் பிறக்கிறார். துருபதனுக்கு திரௌபதி பிறந்தாள். அதே போல திருஷ்டத்யும்னன் பிறந்தான். திருஷ்டத்யும்னனை சேனாபதியாக கொண்டுதான் 18 நாள் மகாபாரத யுத்தமும் நடந்தது. துருபதனுடைய பிள்ளைங்கிறதுனாலதான் திரௌபதி என்ன அவளுக்கு பேர் ஏற்பட்டது. அவளைத்தான் பஞ்சபாண்டவர்கள் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். மேலே சொல்றார், திருஷ்டத்யும்னாத் திருஷ்டகேது பார்மியாக பஞ்சாலகா இமே யஹ அஜமீட சுதோஹ்யன்ய ரிக்ஷா சம்வரணஸ்ததஹ. இப்படி ஓர்கிளை கதையை சொல்லிட்டு மறுபடியும் இப்ப அஜமீடர்களுடைய மற்ற பிள்ளைகளை பத்தி சொல்றேன். கிழியே நேற்றே போன நாள் சந்திக்கும் போது உங்க இடத்துல சொல்லியிருந்தேன். அஜமீடர்ங்கிறத ஞாபகம் வச்சுங்கோ. அவருடைய ஒரு பக்கத்து வம்சத்தை இப்ப நாம பார்த்துட்டு போறோம். அஜமீடருக்கு வேற பிள்ளைகள் உண்டு. அது என்னங்கிறத மேல சொல்றேன்னு சொல்லியிருந்தேனோ இல்லையோ. இப்ப அந்த அஜமீடரை பத்தி சொல்றார். தபத்யாம் சூரிய கன்யாயாம் குருக்ஷேத்திரபதி குருஹு பரீட்சித் சுதனுஹு ஜன்ஹுஹு நிஷதாஸ்வஹ குரோசுதாக. அஜமீடனுடைய வம்சத்திலே குரு பிறந்தான். அதை வச்சுதான் இவ எல்லாருக்கும் கௌரவர்கள்ங்கிற பேர் வந்தது. உண்மை என்ன தெரியுமா? பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். துரியோதனாதிகள் 100 பேரும் கௌரவர்கள் தான். ஆனா நாம் என்னமோ கௌரவர்கள்னா துரியோதனன் 100 பேர், பாண்டவர்கள்னா இல்லை அவளோட எதிர்கட்சி நின்றவான்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையோ. எல்லாருக்கும் மூத்தவன் குரு தான். அவனிடத்திலிருந்து தான் எல்லாருமே பிறந்திருக்கா. அதனாலதான் அப்பப்ப கண்ணன் கூட குருநந்தன ஏகேக குருநந்தன விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன புத்தயா அவ்வவசாயினாம் பகுஷாக்காக அனந்தாச்ச புத்தயா அவ்வவசாயினாம்னு கீதை 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வரும். இப்ப ஸ்லோகத்தினுடைய கருத்தடி இங்க சொல்ல வரல, அது கொஞ்சம் கஷ்டமான கருத்து, அது இருக்கட்டும். ஆனா கண்ணன் அர்ஜுனனை என்னன்னு கூப்பிடுறாரு பாருங்கோ, குருநந்தன, குருகுலத்துக்கு மகிழ்ச்சி கொடுக்க வந்து பிறந்தவனே. அப்ப அர்ஜுனனையே குருகுலத்தவன் சொல்றாரோ இல்லையோ. அப்ப அர்ஜுனனும் குருவனுடைய குலத்துல பிறந்தவர், கௌரவன் தான். துரியோதனனும் கௌரவன் தான். ஆனா ஒரு பேச்சுக்கு அவளை கௌரவாளி வாழ பாண்டவர்கள் அப்படின்னு நாம தான் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். குரு ராஜா, அந்த குருவனுடைய பேரால தான் குருக்ஷேத்திரம். அதாவது இவர்கள் மொத்த பேருக்கும் குருக்ஷேத்திரம் வரைக்கும் ராஜ்யம். அந்த குருக்ஷேத்திரத்தை புண்ணிய பூமியாக கொண்டு அங்க யாக யஜ்ஞங்களும் பண்ணுவா. அதே இடத்தான் தர்மக்ஷேத்திரத்தை யுத்த பூமியாகவும் கொண்டிருந்தார்கள். குரு மன்னவனுடைய பேராலே தான் குருக்ஷேத்திரம் வழங்கப்பட்டது. அவர்களுடைய வம்சத்தில்
ஜக்ஞே சத்யஹிதோபத்யம் புஷ்பவான் தத்சுதோ ஜகுஹு. புஷ்பவான் என்பவர் பிறந்தார். புஷ்பவானுக்குத்தான் சந்தனு மகாராஜா தோன்றினான். சந்தனுவனுடைய கதை முக்கியமான கதை. இங்கிருந்து மேற்கொண்டு கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லிட்டு போகிறார். இதுவரைக்கும் நானும் எல்லாருடைய பேரையும் உங்கள்கிட்ட படிக்கவே இல்லை. இப்போ அது படித்ததுக்காக எதுவும் ஞாபகம் இருக்கும் போகிறதில்லை. புஸ்தகம் இருக்கிறவா ஒரு தடவை நீள படிச்சிருங்கோ. ஏன்னா ஒத்தொத்தருமே முற்பட்டவர்கள், வேண்டியவர்கள், அவசியம் நாம் படிக்க வேண்டியவா. ஆனால் எல்லார் பேரும் ஞாபகம் இருக்காது. எத்தனை பேருக்கு எத்தனை குமாரார், எத்தனை குமாரத்திகள், அவாவாளுக்கு ஆறு பிறந்தாங்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போதைக்கு புரியவும் புரியாது. அதனால் அதை விட்டுட்டு முக்கியமான கோடு ஏதோ அதை மட்டும்தான் இப்போ நான் சொல்லிண்டே போகிறேன். சந்தனு பிறந்தார். பித்ருராஜ்யம் பரித்யஜ்ய தேவாபிஸ்து வனம் கதः அபவத் சந்தனு ராஜா பிராங் மகாபிஷ சஞ்ஞதः எம் எம் கராபியாம் ஸ்பிருஷதி ஜீர்ணம் யவ்வனமேதி சஹ. அதிலே ஒருத்தர் தேவாபி என்னும் அரசர் பிறந்தார். தேவாபிஸ்து பித்ருராஜ்யம் பரித்யஜ்ய, அவருக்கு சந்தனு மகாராஜா பிறந்தார். கீழே பார்த்திருந்தோமே, புஷ்பவான் தத்சுதோ ஜகுஹு அந்நியாம் சாபி பாரியாயாம் சகலேத்வே பிருகத்ரதாத். அவ வம்சத்துல சந்தனு பிறந்தார். இப்ப சந்தனுவனுடைய கதை சொல்றார். அவருக்கு ஒரு பெருமை உண்டாம். அவர் தன்னுடைய கையால ஆற தொட்டாலும் அவ நரைத்து போன முடியோடே ரொம்ப வயசானவாளா, கிழவர்களா இருந்தா கூட இளைஞர்களாம் மாறிடுவாளாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஏற்றம். எல்லாருக்கும் ஒரு ஆசை, மூப்பு மட்டும் தன்னை அண்டிடக்கூடாது, நம்ம ஓடி ஆடிண்டே இருக்கணும், வேலை பார்த்துட்டே இருக்கணும். இதில் யாருக்கு தான் ஆசை இல்லை சொல்லுங்க? சந்தனு கையால் தொடணும். இப்போ நாம் இப்போ இல்லை, சந்தனு என்றோ இருந்தார், நாம் எப்போ இருந்துருக்கோம். அப்போ அந்த சந்தனு கதையை சொல்றார். தேவாபிர் யோகமாஸ்தாய கலாப கிராமமாஸ்ரிதா சோமவம்சே கலவு நஷ்டே கிருதாதௌ ஸ்தாபயிஷ்யதி. இது கலியுகத்தினுடைய இறுதி வரைக்கும் சந்திரவம்சம் போகும். இப்போ இருக்கிறது கண்ணன் இருக்கிற காலம், முன்னாடி இருக்கிற சந்தனு துவாபர யுகத்தை சொல்லிட்டு இருக்கார். இறுதி வரைக்கும் போகும். அந்த கடைசி ராஜாவுக்கு பேர் தேவாபி என்னவருக்கு பேர்? கலவ் நஷ்டே கிருதாதௌ ஸ்தாபயிஷ்யதி. கலியுகத்தோட சந்திரவம்சம் முடிஞ்ச உடனே தேவாபி தான் மறுபடியும் கிருதயுகம் பிறந்த போது சந்திரவம்சத்தை ஸ்தாபிப்பார் என்னும் கூறப்பட்டது. ஷலஸ்ச சந்தனோராசீது கங்காயாம் பீஷ்ம ஆத்மவான். சந்தனுவனுக்கும் கங்காதேவிக்கும் கல்யாணம் நடந்து பீஷ்மர் பிறந்தார். பீஷ்மருக்கு சாந்தனவர் என்று பெயர். என்ன, சந்தனவனுடைய பிள்ளை சாந்தனவர். யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத என்று கேள்விப்படுற மூலியம். அதனால சந்தனுவனுடைய பிள்ளை பீஷ்மர் சாந்தனவர். கங்கைக்கு பிறந்தபடியாலே காங்கேயர் என்னவருக்கு திருநாமம் உண்டு. ஆக காங்கேயருங்கிறது அவருக்குன்னு பெயர், சாந்தனவர் அவருக்கே பெயர். ஆனால் வந்து சேர்ந்த பெயர் தான் பீஷ்மர். அதுதான் ரொம்ப பாப்புலர் நேம் ஆயிடுத்தே தவிர அது இல்லை அவருக்கு முக்கிய பேர். பீஷ்மருங்கிற பேர் எப்போ வந்தது? அவர் ஒரு பயங்கரமான பிரதிஜை பண்ணார். அந்த கோரமான ப்ராமிஸ், அந்த பிரதிஜை பண்ணவே தான் அதுக்கப்புறம் தான் பீஷ்ம பிரதிஜை. அப்படின்னா பயங்கர பிரதிஜை பண்ணபடியால் பீஷ்மர். பீஷ்மம்னா பயங்கரம், கோரமானது. அப்படிப்பட்ட பிரதிஜை பண்ணியிருக்கார். எதனால பிரதிஜை பண்ணாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அந்த கதையை சுருக்கமா சொல்றார். அதாவது சர்வ தர்மவிதாம் சிரேஷ்டா மகாபாகவத கவி வீரயூதாகிரநீர்யேன ராமோபி யுதித்தோஷிதா. எந்த ஒரு பீஷ்மாச்சாரியர் சாந்தியே வடிவெடுத்தவரோ, யாருக்கு யாரிடத்திலையும் பொறாமை கிடையாதோ, வீரமே உருவெடுத்தவரோ, யார் போர் புரிந்தால் பரசுராமரே பார்த்து சந்தோஷப்படுவாரோ, அப்படிப்பட்ட பீஷ்மருடைய கதை சொல்றேன். அந்த பீஷ்மரால தான் நீங்க இத்தனை பேருமே பரீட்சித்து இன்னைக்கு இருக்கிறீர்கள். உங்க எல்லாருக்கும் மூத்த பிதாமகர் அவர் தான். அவர் கதையை பத்தி கேட்டுக்கோ. பீஷ்மர் சந்தனுவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர். கங்கை நடத்திலே சந்தவனுக்கு காதல் ஏற்பட்டது. அப்போது கங்கை, நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் நான் என்ன பண்ணாலும் நீர் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதிச்சுட்டு கல்யாணம் பண்ணிண்டா. ஒரு குழந்தையா பிறக்கிறது. குழந்தைய கொண்டு போய் தண்ணீர்ல விட்டுடுறா. ஒரு குழந்தையும் தங்கவே இல்லை. இருந்தாலும் இவர் கங்கை விட்டுட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆசையில கேள்வி கேட்காம இருந்தார். இப்ப கடைசி பிள்ளை பிறந்திருக்கான், தண்ணீரை விடுறதுக்கு போனார். அப்ப இவர் தடுத்துட்டார். என்ன பெண்ணே, ஒரு பெண் அல்லவா, ஒரு தாய் அல்லவா, நீயே பெற்ற குழந்தைய தண்ணீர்ல கொண்டு போய் விடுறையே, ஏன் விடுகிறாய்னு கேட்க அவ சொல்லிட்டா, நீர் முதல் கேள்வி கேட்டா நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். இந்த பிள்ளையை நான் இப்ப அழைச்சின்னு போறேன். இந்த பிள்ளையை இப்ப நான் கொல்ல போறது இல்லை. இந்த பிள்ளையை அழைச்சின்னு போறேன், வளர்க்கிறேன். இந்த நாள் இந்த தேதியில் இதே கங்கை கரைக்கு வாரும். உம்மிடத்துல பிள்ளையை கொடுக்கிறேன். அப்புறம் நீர் அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வரலாம், என்னை மறந்துவிடும் என்று சொல்லி அவ புறப்பட்டு போயிட்டா. அந்த பிள்ளை தான் காங்கேயர். அவர் தான் சந்தனுவனுடைய பிள்ளை. அவர் சொன்ன தேதிக்கு வந்தவுடன் அந்த பிள்ளை இவர் கையில ஒப்படைத்தா. இனிமே நீராயிற்று, உன் மகனாயிற்று, வளர்த்து கொள்ளும் என்னை விட்டுட்டு அவ போயிட்டா. சந்தனு ராஜ்யத்தை ஆண்டு இருக்கார்.
குழந்தை சாந்தனவர் பீஷ்மாச்சாரியர் வளர்ந்துட்டு இருக்கார். இன்னும் பீஷ்மருங்கிற பேரே அவருக்கு வரல. இந்த கதையை ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்கோ. இன்னொரு பக்கத்தில் சத்தியவதி என்று ஒரு பெண், அவள் ஒரு ஓடக்காரனாலே வளர்க்கப்பட்டாள். அதனால மத்ஸ்யகந்தி மீனுடைய வாசனை எப்போதும் உடம்புல இருக்கும். அதனால அவளுக்கு மத்ஸ்யகந்தின்னு பேர். அந்த சத்தியவதி ஒரு நாள் ஓடத்தை ஓட்டின்னு இருக்கிறச்சே பராசர மகரிஷி அந்த ஓடத்துல வந்தார். யமுனை ஆறு ஓடம் ஓடின்னு இருக்கு. பார்த்தவருக்கு இவரிடத்துல காதல் ஏற்பட்டது. அங்கேயே கல்யாணம் புரிந்து கொண்டு அவருக்கும் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் ஓர் குழந்தை ஒரு தீபத்தில், அந்த யமுனை ஆற்றுக்குள்ளேயே இருக்கிற ஒரு தீபம், சிறு தீவில் ஒரு குழந்தை பிறந்தது. அவர் தான் வேதவியாசர். அவருக்கு துவைபாயனர்னு பேர். என்ன தீபத்தை இடமாக கொண்டு பிறந்தபடியால் துவைபாயனர்னு அவருக்கு பேரு. வியாசர் குழந்தை பிறந்துட்டார். இனிமே சத்தியவதி யார் கல்யாணம் பண்ணிப்பா? பராசர சொன்னார், கவலை வேண்டாம், இந்த குழந்தை உன்னுடைய உடல் சம்பந்தமாக பிறந்ததாகவே இராது. உனக்கு மறுபடியும் கன்னித்தன்மை விழுந்துவிடும். நீ உலகத்தில் வாழலாம் என்று சொல்லி புறப்பட்டு போயிட்டார். வியாசர் அப்போதே தாயாரிடத்திலையும் சொன்னார், தந்தையாரிடத்திலையும் சொன்னார், உமக்கு நமக்கும் இப்ப தொடர்பில்லை, நாம் பிரம்மத்தை தேடி போகிறோம். தாயே சத்தியவதி மத்ஸ்யகந்தி, உனக்கு எப்போதேனும் என்னுடைய தேவை ஏற்பட்டால் என்னை நினைத்தால் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்று கொண்டு வேதவியாசரும் புறப்பட்டு போயிட்டார். இப்ப சத்தியவதியும் மறுபடியும் கன்னிதான். அவள் வாழ்ந்து வருகிறாள். சந்தனு மகாராஜா, பீஷ்மர் ஏற்கனவே பிள்ளை, ஆனா அவருக்கும் கங்கை மனைவி இல்லை. அவர் ஒரு முறை இந்த யமுனை ஆற்றின் பக்கம் வருகிறார், கங்கை ஆற்றின் பக்கம் போகிறார். ஒரு முறை சத்தியவதியை கண்டார். அவள் பேரிலே காதல் கொண்டார். என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டார். அப்ப சத்தியவதி, இந்த மாதிரி நீர் எனக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்தா, இந்த பிரதிஜை பண்ணினால் உம்மை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. என்னான்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம்.